வரலாறு இன்று நேற்று தொட்டு வந்த ஒரு வரலாறு அல்ல. மனித வரலாறு என்பது நீண்ட நெடிய இயற்கையோடு இணைந்த ஒரு பெரும் வரலாறு. நாம் கண்களுக்கு எட்டிய வரலாறையும் கடந்து, நம் சிந்தனைக்கும் எட்டிய வரலாறுகளை கடந்து இருக்கின்ற இந்த உலகத்தோடு இணைந்து இருக்கின்ற மற்ற கோள்கள் மற்றும் அண்டங்களினுடைய வரலாற்றோடு இணைந்த வரலாறு தான் இந்த மாந்த வரலாறு. பல்வேறு கூறுகளாக, பல்வேறு வகைப்பாடுகளாக நம்முடைய மாந்த இனம் இன்று பிரிந்து கிடக்கின்றன. பார்க்கும் திசை எங்கும் போர், பார்க்கும் திசை எங்கும் வேதங்கள், பார்க்கும் திசை எங்கும் வேற்றுமைகள், முரண்பாடுகள். இவ்வளவு முரண்பாடுகள் ஏன்? இவ்வளவு முரண்பாடுகள் நமக்குள் வருவதற்கு அப்படி என்ன ஒரு வேற்றுமை என்றுதான் பலர் ஆய்வுகளை ஆரம்பிக்கிறார். மனிதன் இனம் எங்கிருந்து வந்தது? யார் முதலில் பிறந்தார்கள்? எங்கிருப்பவர்கள் மேலானவர்கள் என்ற ஒரு ஆய்வினுடைய தொடக்கம் சிறுக சிறுக வடிவங்கள் பல பெற்று இறுதியில் இன்று இருக்கின்ற நம்முடைய புரிதலில் கொண்டு வந்து நம்மை நிறுத்துகின்றன. வரலாற்று ஆய்வுகள் நம்முடைய வரலாற்றை பற்றிய தகவல்கள், நமது புரிதல்கள் இன்று நாம் கண்டறிந்த நிகழ்வுகளோடு நமது புரிதல்களோடு நின்று விடுமா என்று கேட்டால் அது ஒருபோதும் நின்றுவிடப் போவதில்லை. அறிவியல் ஆய்வுகளில் ஆய்வாளர்களிடம் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டால், அதாவது ரெண்டு கோடுகள் நேர் கோடுகளாக பக்கவாட்டில் செல்கின்ற ஒரு கோடுகள், parallel lines என்று மேத்தமேட்டிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த parallel lines ரெண்டும், நேர்கோடுகள் ரெண்டும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து சேருமா, இணைந்து நிற்குமா, அல்லது அது ஒன்றோடு ஒன்று மோதி செல்லுமா, கடந்து செல்லுமா என்று நீங்கள் கேட்கின்றால் இன்றைய வரலாற்றில் நாங்கள் அறியாத விடை என்றுதான் சொல்வார்கள். The answer is infinity. It is possible, it might be possible in infinity என்று சொல்வார்கள். நான் இன்ஃபினிட்டி என்றால் இன்னைக்கு எங்களுக்கு அது விடை தெரியல, இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச விடை அவ்வாறு அந்த இரண்டு நேர்கோட்டுகள் ஒன்று சேராது என்பது மட்டுமே. ஆனால் நாளை ஒரு கண்டுபிடிப்பு, நாளைக்கு ஒரு ஆய்வு அது சேரும் என்று அவர்கள் சொல்லலாம் என்றுதான் அறிவியலுடைய பதில் இருக்கும். ஆனால் அறிவியலை புறக்கணித்து வெறும் நம்பிக்கையை மட்டுமே வைத்துக் கொண்டு பேசுகின்றவர்கள் என்ன செய்வார்கள்? நாளை என்ற பொழுதும் அன்று என்ன மாற்றம் நிகழும் என்பதை பற்றி ஒரு கவலையும் இல்லாமல், அதை பற்றி நம்மை சிந்திக்க விடாமல் அவர்கள் என்ன செய்வார்கள்? நேற்று அது நடந்தது, இன்றும் அது நடக்கும், நாளையும் அது நடக்கும் என்பார். வெறும் நம்பிக்கைக்கும் அறிவியல் சார்ந்த கருத்துகளுக்கும் அறிவியல் சார்ந்த ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு கருத்தியலுக்கும் இருக்கின்ற வேறுபாடு தான் இன்று நாம் கண்முன் எடுக்கின்றது. இதுவரை நாங்கள் கற்றது எதுவும் முழுமையானது அல்ல. இதுவரை நாங்கள் கற்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது ஒவ்வொரு ஆய்வுகளின் மூலமாக, ஒவ்வொரு ஆய்வு தரவுகள் மூலமாக அது மாறிக்கொண்டே வரும் என்பதுதான் அறிவியல் புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு யதார்த்த உண்மை. அப்படி ஒரு நிலைப்பாட்டில் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், இன்னைக்கே ஒரு 2000 சொல்லியிருக்கோம், நான் காலத்தில் சேர்ந்த காலத்தில் 2000 சொல்லியிருக்காங்க, இன்னும் அதிகமான நாட்கள், அதிகமான ஆண்டுகள் முன்னால நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு கருத்து தான் இந்த ஒரு பாடல். இந்த பாடலை நாம் ஏன் முன்னிறுத்துகின்றோம்? எல்லாரும் வந்து தமிழ் பண்பாடு தமிழ்பாடுன்றாங்க. ஆனா இந்த தமிழ் பண்பாடு என்பது என்ன? தமிழர்களுக்கு கலாச்சாரம்னா என்ன? தமிழர்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு நம்ம தேடும் போது பல காலமாக நமக்கு அது நம் கைவசத்தில் இல்லை. காரணம் என்றால் தமிழனுடைய உண்மையான இலக்கணங்கள், உண்மையான இலக்கியங்கள் வெளியே வரவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 1950, 1960, 1970
தான் என்ன பண்ணிட்டோம்னாக்கா அங்க இருந்ததுன்னா 12 ஆழ்வார்களுடைய பாசுரங்களும் 63 நாயகன்மார்களுடைய பாசுரங்கள் தான். இதை வைத்துட்டு தான் மொத்தம் தமிழ்ல இலக்கியம் பேசுவாங்க, இலக்கணமும் பேசுவாங்க. அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தியல் தான் தமிழுக்கு என்று ஒரு மதம் இருக்கின்றது. அந்த மதத்தின் பெயர் சிவமதம் என்று சொல்லி தமிழுக்கென்று அது ஒரு மதத்தை கற்பித்து உருவாக்கப்பட்ட ஒரு செயல்பாடு. இதன் நடுவில் தான் யாரோ ஒருத்தர் சொல்ல இந்த கருத்துக்கள் எந்த காலத்திலும் உங்களை சமூகத்தினுடைய உங்களுடைய விடுதலைக்காக, உங்களுடைய சமூகத்தை, உங்கள் இனத்தை உங்களை முன்னேற்றுவதற்காக இது பயன்படுவதில்லை என்று ஒரு கருத்து முன்வைக்கிறார். நீங்கள் தமிழில் இன்று நீங்கள் படிக்கின்ற செய்திகள் அனைத்தும், கருத்துக்கள் அனைத்தும் உங்களை மீண்டும் மீண்டும் ஒரு பழமையில் தான் உங்களை தக்க வைக்கின்றதை தவிர ஒரு புதுமையை நோக்கி உங்களை நகர்த்தவில்லை. ஆதலால் உண்மையை அறிவியலில் அறிவுக்கு எட்டக்கூடிய, அறிவினால் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளை சொல்லக்கூடிய மொழியில், வேற்று மொழியில் வருகின்ற சிந்தனைகளை நீங்கள் படித்து அதை உணர்ந்து அதை போற்றுவதற்கு பழகிக் கொள்ளுங்கள் என்று ஒருவர் சொன்னார். அன்று அவர் சொன்னதை எந்த அளவு நம்மளிடம் அதை திரித்து மாற்றி நமக்கு எதிராக அவர்கள் ஒரு கருத்திலை உருவாக்க முடியும் என்பதற்கு மிக ஆழமான வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்து முடித்தது மட்டும் இன்னமும் அவர் செய்து கொண்டிருப்பார்கள். நாம் பிறர் என்ன செய்வார்கள் என்று நாம் அதிகம் கவலைப்பட வேண்டியது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு சிலர் இந்த மொழிக்கு என்னதான் நடந்தது, இந்த மொழி என்னதான் இருக்கின்றது என்ற ஒரு கருத்திலை மிக மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்தார்கள். ஒவ்வொரு இலக்கியத்துக்கும், ஒரு நூலுக்கும் அதன் பின்புலத்தில் போய் ஆய்வுகளை செய்து பல அரிய விஷயங்களை வெளிக்கொணர்ந்தார்கள். அதன் பின்புதான் 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள் என்று காப்பியங்கள் நமக்கு கிடைத்தது. அதில் மிக முக்கியமான பங்கு வகித்த ஒரு தொகுப்பு தான் புறநானூற்று தொகுப்புகள். கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தகவல்களும் நம் அறிவுக்கு எட்டாமல் புதைக்கப்படுகின்ற ஒரு சூழலும் ஏற்படுகின்ற பொழுது அதை மக்கள் பரவலாக இதை அறிய வேண்டும் என்றால் இந்த தகவல்களை பள்ளி பாடத்தில் சேர்க்க வேண்டும் என்று சிலர் நினைத்ததால், அவர்கள் ஆட்சியில் அமர்ந்ததால் அது சாத்தியப்பட்டு அந்த பாடங்களை பள்ளி பாடங்களில் சேர்த்ததால் அந்த தகவல்கள் பாடங்கள் வடிவலாக நம் அனைவருக்கும், நம் பலருக்கும் அந்த தகவல்கள் போய் சேர்ந்திருக்கிறது. இன்று நம் மொழியை பற்றி நாம் கொண்டிருக்கின்ற புரிதல்கள், நாம் அன்று கொண்டிருந்த புரிதலை விட மிக மிக வேறுபட்ட புரிதல். நாம் இன்று கையாளுகின்ற இந்த மொழியை பற்றி வந்த விமர்சனங்களை, இந்த மொழியை பற்றி வருகின்ற வாதங்களை நாம் கையாளுவதற்கு இந்த இரு வேறுபாடுகளை நாம் நன்றாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த பாடலுடைய முதல் 2 வரிகள் யாதும் ஊரே யாவரும் கேளே, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்படின்னா என்ன? முதல் 2 சொற்கள் பொதுவான சொற்கள். யாதும் என்று சொன்னால் நாம் அறிந்தது அனைத்தையும். உலகத்தில் எத்தனை ஊர்களை நாம் அறிகிறோமோ, எத்தனை நாடுகளை அறிகிறோமோ அவ்வளவும் சேர்ந்தது நம் ஊர். யாவரும் கேளி, நாம் அறிந்த மனிதர்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும், எந்த நிறத்தினுடைய தோல் கொண்டிருந்தாலும், எந்த கட்டமைப்பில் அவர்கள் இருந்தாலும், எந்த நாட்டு எல்லையில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் நம் உறவுகள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இப்படி ஒற்றுமையாக ஒரு கூடாக இருக்கின்ற இந்த மானுட சமுதாயத்தை இதற்காக ஒரு நல்லது நிகழுமையானால்
அல்லது ஒரு தீயது நிகழ்மையானால் அவை இரண்டும் இந்த மானுட சமுதாயத்திற்குள் உள்ளிருந்துதான் வருமே தவிர இதற்கு வெளியே இருந்து எதுவும் வரப்போவதில்லை என்று சொல்லுகின்ற அந்த கருத்தியல் தான் இந்த புறநானூற்று பாடல். நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன் நாம் படும் பாடும் அதிலிருந்து வருகின்ற நாம் மீண்டு வருகின்ற அந்த வெற்றியும் அதே போன்று நம்மிடத்திலிருந்து வருகின்றவை. சாதலும் புதுவதன்றே வாழுதல் இனிதன மகிழ்தன்றும் இளமே. நாம் இன்று செல்வ செழிப்போடு ஒரு உரிய நிலையில் வாழ்கிறோம் என்று நாம் நம்மையே போற்றிக் கொள்வதும் ஒரு இழிவான செயல். ஒருவன் தாழ்ந்து வீழ்ந்து வீழ்கிறான் என்று சொன்னால் அவன் வீழ்ச்சியை இகழ்வது அதனினும் இழுக்கான ஒன்று. அதைதான் சொல்கிறேன். மரணமும் ஜனனமும் பிறப்பும் மரணமும் இயற்கையோடு இணைந்தது. பிறந்த உயிர்கள் அனைத்தும் இறப்பது உறுதி. ஆதலால் நம் வாழ்க்கையோ நம் வாழ்வதோ நமது சாவோ பிறரது சாவோ நம்ம எந்த வேற்றுமையும் காட்டப் போவதில்லை என்பது அதன் சொல். இன்னாது என்றும் இன்னொரு வானம் கண்துளி கலையை ஆனது பல் பொருந்து இறங்கும் அல்லது பேயற்று நீர்வழிப்படும் முனைப்போர். வானம் இடிந்து நின்று இடி இடித்து மின்னகளால் பிரிந்து மழை துளிகள் பட்டு பூமியில் இருக்கின்ற கல்லும் மண்ணும் அந்த நீரோடு கலந்து அது ஒரு ஓடையாக ஒரு ஆறாக செல்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற ஒரு தோணி எப்படி அந்த அலைகளுக்கு ஏற்ப அது கடந்து அதில் நீந்தி கடந்து கரையேறுகின்றது என்பதை ஆறுயிர் முறைவழிப்படும் என்பது அறிவோர் காட்சியில் தெரிந்தோம் அவரின் மாட்சியும். அதாவது அந்த போக்கினுடைய அந்த இயற்கையுடைய இயற்பினை நாங்கள் கண்டு அதனால் தெளிவுற்றோம். அதனால் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்கிறார். அதாவது மானுட இனம் அதனுடைய வாழ்வு அது போகின்ற போக்கு அனைத்தும் ஒரு வகைப்பாட்டுடையதுதான். மனித வாழ்வு எப்படி இயற்கையோடு கலந்து ஒருவருக்கு பயணிக்கின்றதோ அதே போல்தான் அனைவருக்கும் பயணிக்கப் போகின்றது. அதனால் ஒருவனை மட்டும் அவன் வல்லான் பெரியோன் என்று புகழ்வது போற்றுவது புகழ்வது எப்படி இருக்குமோ அதே போல் பிறரை சிறியோர் என இகழ்வதும் இழுக்கு என்றுதான் இதை கூறுகிறது. அப்படி என்றால் இந்த பாடல் இதுதான் நம்முடைய பண்பாடு என்று நாம் அனைவரும் இந்த மொழியின் அறிஞர்களும் மொழியை பற்றி புரிந்தவர்களும் இந்த பாடலினுடைய உட்கருத்தை புரிந்து கொள்கிறோம். இதைதான் நமது பண்பாட்டினுடைய அடையாளமாக இதுவே நமது வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக கருதுகின்றனர். நாம் யாருக்கும் பகையானவர்கள் அல்ல. யாருக்கும் தீங்கிழைக்கின்ற நோக்கமோ யாரிடமிருந்தோ நாம் பிரிந்து செல்வதற்கோ நமக்கு எப்புறம் காலத்திலும் எக்காலத்திற்கும் நமக்கு வழி. எல்லா உயிர்களும் நம்மை போலவே உயிர்கள் என போற்றுகின்ற ஒரு தன்மையை கொண்ட ஒரு இனமாக இந்த இனம் தலைத்து வளர்ந்திருக்கின்றது. இந்த வளர்ச்சியை பொறுக்காதவர்கள் ஒரு சிலர் தன்னுடைய நிலைப்பாடுகளை உயர்த்திக் கொள்வதற்காக செய்கின்ற செயல்களை நாம் எப்படி கையாள வேண்டும், நாம் இந்த இடையூறுகளை கடந்து எவ்வாறு மீண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு படிப்பினையும் இந்த பாடல் நமக்கு தந்திருக்கிறோம். அப்படி யாரும் ஊரே யாவரும் கேளு என்று சொல்லிவிட்டால்
அன்று அறிவிலே இல்லாத ஒரு சமயம். இது எப்படி உண்மையாகும் என்ற ஒரு கேள்வி பலருக்கு எழுந்திருக்கும், இன்றும் எழுந்திருக்கும். அதற்கு விடைக்கிடும் வகையில்தான் சார்ல்ஸ் டார்வினுடைய முதல் தியரி ஆஃப் எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சியை பற்றிய ஒரு ஆய்வு அறிக்கை, ஒரு ஆய்வு நூல் வெளிவருகின்றது. அந்த ஆய்வு என்ன சொல்கின்றது? இருக்கின்ற உயிரினங்கள் அனைத்தும் ஒரு தோற்றமுடைய, ஒரு அடிப்படையான தோற்றத்தை ஆரம்ப புள்ளியை கொண்டு வந்தது. ஒவ்வொரு உயிரினத்தையும் அது வகைப்பாடு செய்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமீபா அண்ட் பாக்டீரியா அண்ட் வைரஸ், சிறிய நுண்ணுயிர் வரைக்குமான உயிர்களை கண்டறிகிறார்கள். வைரஸ் ஒரு உயிர் பொருள் அல்ல, ஆதலால் உயிர் பொருள்களில் முதன்மையானது பாக்டீரியா என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அங்கிருந்து அந்த பாக்டீரியா வாழ்வதற்கு அடிப்படையான ஒரு கூறாக அமைவது அதன் இருக்கின்ற நியூக்ளியஸ் என்பார்கள், அதனுடைய கருப்பொருள், அணுப்பொருள், அணு என்பார்கள். அதற்குள் இருக்கின்ற டிஎன்ஏ, அதை கொண்டு உலகில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களோடும் ஒப்பீடு செய்கிறார்கள். அந்த ஒப்பீடு செய்வதில் என்ன தெரிகிறது என்றால், ஒரு டிஎன்ஏவும் ஒரு உயிரினத்திற்கான ஒரு டிஎன்ஏவும் மிக மிக நெருக்கமாக இருக்கின்றன. அவைகளுக்குள் இருக்கின்ற வேறுபாடுகள் மிக சிறிய அளவிலான வேறுபாடுகள். அதுதான் எப்படி பாக்டீரியா உயிரினங்கள் கடலிலிருந்து தோன்றி, கடலிலே ஒரு பெரிய வகைப்பாடுடைய உயிரினங்கள் தோன்றி, அது மீண்டும் அது கரைக்கு வந்து கரையிலும் நீரிலும் இருக்கின்ற உயிரினங்களாக மாறி, அது மீண்டும் எப்படி கரையில் மட்டுமே வாழ்கின்ற உயிரினங்களாக மாறி, அந்த உயிரினங்கள் எப்படி பல காலகட்டங்களில் பல கால நிகழ்வுகளில் அது ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைந்தது என்று சொல்லுகின்ற ஒரு தேதி டார்வின் தேதி. டார்வின் சொன்னது, உயிரினங்கள் தன்னை காத்துக் கொள்வதற்காக, தன் இனத்தை காத்துக்கொண்டு வளர்வதற்காக தன்னை அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டுகின்ற திறன் படைத்திருந்தது. அந்த திறன்களால் அது தம்மை செம்மைப்படுத்திக் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்றாமல் மாறி வந்ததால், அந்த அடாப்டேஷன் மூலமாக உயிரினங்கள் இந்த மனிதன் வரையிலான ஒரு அடுக்கினை அடைந்து இன்று நாம் மனிதர்களாக இன்று இருக்கின்றோம் என்ற தெரிய சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க, இது எப்படி டார்வின் தேதி கரெக்டாக இருக்க முடியும்? எப்படி மனுஷனா குரங்க ஒண்ணா, மனுஷன நாயை ஒண்ணா, மனுஷன கழுதையை ஒண்ணா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. அதற்கு பின்னால் வந்ததுதான் ஆப்பிரிக்கன் ஆடம் தேரின்னு வந்தாங்க. ஆப்பிரிக்கன் ஆடம் தேரி வெற்றி பெற்றதாக நான் சொல்லவில்லை. அது ரிசர்ச் வைக்கும் பொழுதே, அது ஏற்புக்காக வைத்து முன்மொழிகின்ற பொழுதே என்ன சொன்னாங்க, ஒரு கேள்வி, மரபணுக்களில் அதாவது டிஎன்ஏல வரலாற்றை, மனித வரலாற்றை கடத்துகின்ற, அதாவது அடுத்த தலைமுறைக்கு மாற்றுகின்ற செயலை செய்கின்ற ஒரு டிஎன்ஏ என்பது பெண்ணுடைய டிஎன்ஏ, பெண்ணுடைய குரோமோசோம். அப்படி இருக்குமே ஆனால் உங்கள் ஆய்வு முழுக்க ஒரு ஆண் தலைமையிலாக, ஆண் வாரிசின் அடிப்படையிலே நீங்க கொண்டு போய் ஒரு இடத்துல நீங்க ஆப்பிரிக்கன் நாடு, ஆப்பிரிக்காவில் பிறந்த ஒரு மனிதன் தான் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த கேள்வி கேட்டு அந்த சரியான விடை இல்லை. ஏன்னா ஃபீமேல் குரோமோசோம்ஸ் தான், பெண் அணுக்கள் தான் வரலாற்று ஜெனடிக் ஹிஸ்டரி, இனத்தினுடைய வரலாற்றை முன்கொண்டு போய் செல்லும் என்றால், ஆண்களை கொண்டு ஆண் குரோமோசோம்களை கொண்டு ஒரு வரலாறு கிடைக்கும். அது முதல் உயிரினம் மனிதன் ஒரு ஆணாக இருக்க முடியும் என்று சொல்வதை, ஆணாக இருக்கும் என்று சொல்வதை அவர்களால் இருக்க முடியவில்லை. அதன் பின்புதான் அந்த ஆய்வை மீண்டும் மறுஆய்வு செய்து, இது இந்த விமர்சனம் சரிதான் என்று அவர்களை அன்று ஆப்பிரிக்காவில் பிறந்த அந்த முதல் மனித வடிவம் அது பெண்ணுடையதாக தான் இருக்க முடியும் என்று அதை ஆப்பிரிக்கன் ஈவ் தியரி என்று மாற்றுகிறார். இப்போ ஆப்பிரிக்கன் ஈவ் தியரி
டார்வினோட தேவையை மாத்திருச்சா? அவர் அடாப்டேஷன் சொல்றாரு. கால சூழலுக்கு ஏற்றால் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு ஆற்றல் தான் ஒரு பரிணாம வளர்ச்சியை ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினமாக மாற்றியது என்று சொன்னால், அப்போ டிஎன்ஏ இருக்கும் பொழுது அந்த தேதி சரியா தவறான சொல்கின்ற பொழுது அதே ஈக்கியர் என்ன சொல்றா, இவைகளை செய்து முடிப்ப இந்த எவல்யூஷன், இந்த பரிணாமத்தை அடைவதற்காக அடாப்டேஷன் மட்டுமோ அல்லது ஜெனெடிக் டிரான்ஸ்மிஷன் மட்டுமோ, ஜெனெடிக் எவல்யூஷன் மட்டுமோ காரணம் அல்ல. இரண்டும் அதனுடைய வேலையை செய்திருக்கின்றது. ஜெனெடிக் எவல்யூஷன் வருகின்ற அதே சமயம் ஒரு டெரஸ்ட்ரியல், ஒரு பிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு அடாப்டேஷன் செயல்பட்டதுனால ஒரு மாற்றத்தை, ஒரு பரிணாம வளர்ச்சியை ஏற்படுத்த வேகமாக நடத்த முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யாரும் ஊரே யாவரும் கேளி என்பதை எங்குமே உயிர் கேளி என்று சொல்கின்ற இடத்திலே மனிதர்களை குறிக்குமான வார்த்தை அது அல்ல. யாவரும் கேளி என்றால் இந்த இயற்கையில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களும் நம்மோடு உறவுகிறான் அப்படின்ற அளவுக்கான ஒரு சிந்தனையை நாம் இந்த பாடலிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இங்கு நாம் அன்றைய நாளிலிருந்து படிப்படையாக ஒரு வளர்ச்சியை நம்ம அடைஞ்சிட்டு வரோம். அதே போய் இப்போ பேசியவர்கள் சொன்னார், ஸ்னேகாவுக்கு சொல்லியிருப்பாங்க, எப்படி அயன் ஏஜ் இரும்பை கொண்டு மனிதன் ஒரு உபயோக சாதனங்களை பயன்படுத்தி இரும்பை கொண்டு தன் வாழ்வியலுக்கு இரும்பை பயன்படுத்திக் கொள்ள கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்திய காலகட்டம் உலகளாவிய வரலாறுகளையும் அறிந்த வரலாற்றையும் தாண்டி இன்று இருக்கின்ற அறிவுகள் நம்மிடம் அறிகிறோம். என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இனம் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை வரவேற்றிருக்கிறார்கள், புதிய சாதனங்களை வரவேற்றிருக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டு தன் நிலையிலிருந்து, இன்றைய நிலையிலிருந்து தன்னுடைய நிலைக்கு அடுத்த நிலைக்கு நகர்ந்திருக்கிறார்கள். இந்த நகர்வு ஏற்பட்டதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கான ஒரு கருத்து. ஆனால் நமக்கு பண்பாட்டை கற்றுக் கொடுப்பதாக சொல்லி, நமக்கு பண்பாட்டை கலாச்சாரத்தை போதிப்பதாக சொல்லிக்கொண்டு, நம் பண்பாட்டை காப்பாற்றுவதாக சொல்லிக்கொண்டு சிலர் செய்கின்ற போதனைகள் எப்படி இருக்குன்னா, என் மொழி, என் இனம் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த மொழி, அன்று ஆண்டு கொண்டிருந்தவர்கள் அன்று அதை செய்தார்கள், அதை நாம் இன்னும் செய்ய வேண்டும், அதை நாம் செய்யாமல் விட்டதால் நாம் ஆளவில்லை என்று ஒரு கருத்தியலை வைக்கிறார்கள். நமது உடையில் இருந்து, நாம் பயன்படுத்துகின்ற பொருளில் இருந்து, தினசரி சாதனங்களில் இருந்து, அவர்களை பழமையை பின்பற்றுவதுதான் பண்பாட்டை காப்பாற்றுவதற்கான ஒரு வழி என்ற ஒரு கருத்தியலை மீண்டும் மீண்டும் நம்மிடத்தில் போதித்துக் கொண்டிருக்கிறார். முதல்ல நம்ம வீட்டுக்கு கிரைண்டரும் மிக்சியும் வரும்போது என்ன சொன்னார்கள், இன்னைக்கும் பண்பாடு பத்தி பேசுறது என்ன சொல்லிருக்காங்க, அம்மிக்கல்ல அரைச்சாதான் அதுக்கான சுவை கிடைக்கும், அம்மிக்கல் தான் நம்மளுடைய பண்பாடு. அந்த அம்மிக்கல் என்ன செஞ்சிருக்கு உங்க வீட்டுக்குள்ள, பெண்களை வீட்டை விட்டு வெளியேறாமல் தடுத்து இருக்கின்றது. உங்க உடல் உழைப்பு, உங்களுடைய உடலுடைய பலம் முழுவதும் உங்களுடைய உணவுப் பொருட்களை அந்த அம்மிக்கல் வைத்து அரைப்பதிலே செலவிட்ட பிறகு வெளி உலகத்தை புரிந்து கொள்வதற்காக ஒரு புதிய சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்காக, நாம் புதிய விஷயங்களை, புதிய கருத்துக்களை நம்ம கற்றுக்கொள்வதற்காக இருக்கின்ற வாய்ப்புகளை அது முடக்குகின்றது. அந்த இடத்துல தான் நம்மளுடைய மிக்சியும் கிரைண்டரும் அதற்கு செலவு செய்கின்ற உங்களுடைய உடல் பலமும், அதற்கு நீங்கள் செலவு செய்கின்ற உங்கள் நேரமும், அதை நீங்கள் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை
செய்வதற்கு பயன்படுத்துகிறது என்று சொல்லி அந்த செயல்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள இயலாத அளவுக்கு, நாம் ஏற்றுக்கொள்ள நாமே மறுக்கின்ற அளவுக்கு நமக்கு பண்பாடை பற்றிய ஒரு போதனை. சாதனங்கள் அவ்வாறு அப்படி நாம் இரும்பை கண்டுபிடித்திருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நாம் இரும்பு பொருட்களை அன்றைய மனிதர்கள் இது நம்முடைய பாரம்பரியத்தோடு ஒட்டியதல்ல என்று அவர்கள் அதை புறக்கணித்து விட்டால், இன்றைய ஆய்வுகள் சொல்கின்ற இந்த தரவுகளை வைத்துக் கொண்டு நமக்கு நாம் இந்த அளவு நம்முடைய இனம் வளர்ந்திருக்குமா என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழுகின்றது. ஆகையால் இன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆய்வுகள், அயன் ஏஜ் இரும்பு காலத்தை பற்றிய ஒரு கண்டுபிடிப்புகள், ஒரு புதிய தகவல், இது நாம் நம்முடைய பண்பாட்டை புரிந்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய செயலாக்கங்களை திருத்திக் கொள்வதற்காக, மாற்றிக்கொள்வதற்காக அந்த அடாப்டேஷன், இன்றைய நிலையில், இன்றைய சூழலில் நாம் அடுத்த கட்டமாக நாம் வளர்வதற்கு எந்த அளவு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளப் போகிறோம் என்ற ஒரு கேள்வியை இந்த கண்டுபிடிப்புகளோடு இணைந்து இருப்பதால் தான் இந்த ஒரு நாள், இதை டார்வின் உடைய பிறந்த நாள் பிப்ரவரி 12, பிப்ரவரி 13 மாசி மாதத்தினுடைய முதல் நாள் என்ற அடிப்படையில் எனது அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற வழக்கறிஞர் ஸ்னேகா அவருடைய பிறந்த நாள் என்ற நாள், அதனால் வரலாறு படைத்த ஒரு பழமையான ஒரு பழமையில் இருந்து உருவான ஒரு மூத்த மனிதனுடைய பிறந்த நாளோடு நாளைய வரலாறு படைக்க வைக்கின்ற ஒரு இளைய தலைமுறையினுடைய பிறந்த நாளை இணைத்து கொண்டாடுகின்ற ஒரு வாய்ப்பு இந்த மாசி 1ஆம் தேதி அமைந்திருக்கிறது என்பதையும் ஒரு சாதனமாக பயன்படுத்திக் கொண்டு என்னுடைய பல தமிழ்நாட்டினுடைய பல மக்களுடைய கனவு, மறைமலைகளை அடிகளாருடைய காலத்திலிருந்து வந்திருக்கின்ற கோரிக்கை, நமக்காக நாம் ஒரு நாள்காட்டியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும், அதன்படி நமக்காக ஒரு புத்தாண்டை நிர்ணயிக்க வேண்டும், நம் வரலாறை அதில் இருந்து சொல்ல வேண்டும், நம் செயல்பாடுகள் அதன் வழியாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தியல் தான் தை 1ஆம் தேதி தமிழர் புத்தாண்டு என்ற கருத்தியலை முன்வைத்து அதில் இருந்து மாதம் ஒரு நிகழ்ச்சி என்று நாங்கள் திட்டமிடுகின்ற பொழுது, மாசி மாதத்தில் மூத்த தலைமுறையும் இனிவரும் தலைமுறையும் சேர்த்து இணைந்து நிற்கின்ற ஒரு தருணமாக மாசி முதல் நாள் உருவானதை பயன்படுத்தி இந்த மாசி திருவிழா ஏற்பாடு செய்தோம். தை முதற்கொண்டு ஒவ்வொரு மாதமாக, அன்றைக்கு ஏன் இது ஒரு மாதத்துக்கு முதல் நாளும் ஒரு விழாவை வைத்துவிட வேண்டும் என்று நான் சொன்னது காரணம் என்றால், அன்று அவர்கள் ராமப்படைகள் இவர் சொன்ன பொழுது, தை மாதத்தை இது தை முதல் தேதி புத்தாண்டு என்று சொன்ன பொழுது அவர் வாசித்து காட்டுறார். தை முதல்ல இருந்து மாத பட்டியலை, ஆண்டுக்கு தையிலிருந்து மார்கழி வரைக்கும் இருக்கின்ற மாதங்களை வாசித்து காட்டுகிறார். அது வாசிப்பு அன்றோடு நின்று விட்டது. அதுக்கு அப்புறமா திருவிழாக்களும் அது முன்னெடுத்து செல்லவில்லை. அதனால் இந்த மாதம் ஒரு திருவிழா ஒன்றை நிகழ்த்தி விடுவதன் மூலமாக, ஒரு செயலாக்கத்தை உருவாக்குவதன் மூலமாக ஒரு ஆழமான ஒரு கருத்தில் உருவாகும், ஆழமாக இந்த கருத்தை நம்மால் நகர்த்தி செல்ல முடியும் என்ற நம்பிக்கை இந்த ஏற்பாடுகளை நாம் கவனிக்கிறோம். ஆக இந்த விழா ஒரு நம் பண்பாடுடைய மிக முக்கியமான தருணத்தில் ஏற்படுகின்ற விழா. இதை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி என கூறி நான் உரையை நிறைவேற்றுகிறேன்.